திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எதுவும் பேசாதா அப்படின்னு சென்ற கேள்வியில் பேசுனீங்க, செய்தியில் பேசும் பொழுது. இப்பொழுது ஒரு சிறிய முனகல் கேட்டிருக்கு. என்னன்னா, அவர் விசிக கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, திமுகவை நம்பிதான் விசிக இருக்கிறது என்ற ஒரு பரப்புரையை செய்கிறார்கள், இதை என்னால் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சமீபத்தில் பார்க்குறோம், இந்த வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக நடந்த போராட்டத்தில் தனி மனிதராக நீங்கள் பிரதமர் பதவியோ உள்துறை அமைச்சரையோ அவதூறாக பேசக்கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததாக இருக்கட்டும். அதே போல் யூடியூப்பில் நிறையா கட்சியினர் பேசி ஏதாவது குண்டக்க மண்டக்க வேலையை செய்திடாதீங்கன்னு அவர் சொன்னதாக இருக்கட்டும். இப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு தளர்ந்து போயிருக்காரான்னு தெரியல. நான் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கேன், நீங்கள் காது குத்து வயசுக்கு வந்துட்டாங்க, அந்த ஃபங்க்ஷனு, பூப்பணிந்த நீராட்டு விழா, இது மாதிரிலாம் ஒரு தனிநபர் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூப்பிட்டு, பிறந்தநாள் ஃபங்க்ஷன்லாம் கூப்பிட்டு அதில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டுங்கிற ஒரு அழுத்தத்தை எல்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு வேறு எவ்வளவோ வேலை இருக்குது, ஒரு விதமான நெருக்குதல் அழுத்தத்தில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அங்காளாய்க்கிறார். திருமாவளவனுக்கு உண்மையில் என்ன தான் ஆச்சு? இல்லை திடீர்னு அவருக்கு ரோஷம் வந்துருச்சா? திமுகவை பார்த்து இப்படியெல்லாம் கேள்வியும் கேட்குறார். திருமாவளவனுடைய மன அழுத்தத்துக்கு காரணம் அவருடைய தொண்டர்கள் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். திருமாவளவனுடைய மன அழுத்தத்துக்கு காரணம் அவருடைய மாஸ்டர், அதாவது ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அப்படின்னு ஹெச்எம்பி. அந்த ஹெச்எம்பியிலேருந்து அவருக்கு கட்டளை வருகிறது. என்ன கட்டளை வருகிறது? நான் மதுவுக்கு எதிராக மாநாடு நடத்துவேன், மரியாதையா மகளிர் மாநாடு நடத்து. சரிங்க சாமி, இதுதான் கட்டளை. இதாங்க எந்த இடத்திலெல்லாம் அவர் போகிறாரோ அந்த இடத்துலலாம் காதுகுத்துக்கு போனா, சடங்குக்கு போனா, கோயிலுக்கு போனா, அந்த சமுதாய மக்கள் கூட்டு போனா, போற இடத்துலலாம் எங்களை திமுக காரர்கள் அவமதிக்கிறார்கள்னு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. கொடியேற்றம்லன்னு இவர் தான் வருத்தப்பட்டாரு. இவரை திமுக காரன் கேள்வி கேட்க முடியல. அழுத்தம் இவர்கள்டேந்து வருகிறதா, திமுகட்டேந்து வருகிறதா? திமுகட்டேந்து அழுத்தம் வருகிறது, அதை இவரால் தாங்க முடியல. அதுதான் உண்மை. அதை தொண்டர்கிட்ட போய் கோவப்படுறாரு. திமுக காரண்டியா கோவப்பட முடியாது. அது ஆபீசர் சண்டை போட்டாருன்னா வீட்டுக்காரன் கோபத்தை யார்கிட்ட காமிப்பான்? வீட்டுக்காரிட்ட காமிப்பான். அவ்வளவுதானே. வீட்டுக்காரி என்ன பண்ணுவா? பிள்ளைகள்கிட்ட காமிப்பா. டொப்பு டொப்புன்னு 2 அடி போடுவா. அந்த அளவுக்கு தான் திருமாவளவன் தாழ்ந்து போயிருக்காருன்னு நினைச்சேன். நீங்க தைரியம் இருந்தா உங்க ஆபீசரை கேள்வி கேளுங்க, இல்லை உங்க மனைவி தைரியம் இருந்தா உங்களை கேள்வி கேட்கட்டும். விட்டுட்டு என்னை கூப்பிடாத, எனக்கு சோறு போடாத, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா இது என்னன்னு எனக்கு புரியவில்லை. அதாவது பொது வாழ்க்கையில மானங்கள், அவமானங்கள் வரத்தான் செய்யும். மோடி மீது வராத அவமானமா? என்னெல்லாங்க நீங்க பேசினீங்க, என்னெல்லாம் பேசினீங்க? அமித்ஷாவை குஜராத்தை விட்டே ஊபிக்கு அனுப்பினீங்களே, இது குஜராத் நம்மகிட்ட தான் இருக்கு, யூபி நம்மகிட்ட தானே இருக்கு. அவங்களும் கவலைப்படலையே. அமெரிக்கா விசா கொடுக்க கூடாதுன்னு இதே திருமாவளவன் கையெழுத்து போட்டாரு. 65 பேர்ல இவரும் 65 பேர்ல இவரும் கையெழுத்து போட்டார்ல. இந்த மனு அழுத்தத்தை வைத்துக் கொண்டு என்னைக்கு மோடி ஏதாவது திருமாவளவன் மீது ஏதாவது வஞ்சம் தீர்த்தாரா? கிடையவே கிடையாது. அதாவது வஞ்சம் தீர்ப்பவர்கள் யார் என்றால், உங்களோடு எவர் இருக்கிறாரோ அவர் தான் உங்களை வஞ்சம் தீர்த்துட்டு இருக்காரு. இது கூட திருமாவளவன் புரியலையா? புரிஞ்சா நெஞ்சு நிமிரும், முதுகு நிமிரும். முதுகு நிமிராததுனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நாம இல்லைன்னா இன்னொரு அம்பேத்கர் கட்சி அவங்க எடுத்துருவாங்க, திமுகவுக்கு நாம் தேவையோ இல்லையோ நமக்கு திமுக தேவை. இதையும் திருமாவளவன் தானே சொல்லியிருக்காரு. இதை சொல்லிவிட்டு திமுகவை சேர்ந்துதான் நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். கேட்கிறேன், வெளியே வாய தைரியம் இருந்தா நீதானையா சொன்ன, நீதானே சொன்ன நம்ம வெளியில வந்துட்டா இன்னொரு அம்பேத்கர் கட்சியை பிடித்து அவர்கள் வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால், ஆண்மை இருந்தால், தெம்பு இருந்தால் திமுக வெளியில வாங்க. இப்ப வேல்முருகன் பேசுற அளவு கூட உங்களால தைரியமா பேச முடியலங்கிற. இல்லை, போன எலெக்ஷன்ல ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் என்ன தானே ஜெயிச்சார். அந்த பயம்லாம் இருக்கும்ல? இருக்கும். நான் என்ன சொல்றேன், திருமாவளவன் உண்மையிலேயே தைரியம் இருந்தால் தன்னுடைய தொண்டர்களை கோபப்படுவதற்கு பதிலாக அந்த கோபத்தை அவர் மாஸ்டர்கிட்ட காமிக்கணுங்கிறேன் நான். மன அழுத்தம் வேற. ரெண்டாவது, திருமாவளவன் இன்னொன்னு சொல்றேன், ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போயிட்டாருங்க.
அதாவது ஒரு போராளி அப்படின்னா திருமாவளவன் எங்கேருந்து வந்தார்? தேர்தலை வேண்டாம்னு சொல்ல வந்தாரு. அப்போ தேர்தல்ங்கிற ஒரு கம்ஃபர்ட்டுக்குள்ள வந்தார். எலெக்ஷன் மெக்கானிசமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் எலெக்ஷன் மெக்கானிசத்துக்குள்ள வந்தார். அப்புறம் எம்எல்ஏ, இப்போ எம்பி, எல்லாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போன பிறகு மக்களுக்காக நான் போராட வேண்டுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாச்சு. போராளி குணம் என்பது திருமாவளவன் இற்று போய்விட்டது, அற்று போய்விட்டது, தெம்பே இல்லை அப்படின்னு நான் சொல்லுகிறேன். ஆகையினால திருமாவளவனை நம்பக்கூடிய கட்சிக்காரர்கள் நம்பாதீர்கள் என்று சொல்லுகிறார். இனிமே இவரால் உங்களை காப்பாற்ற முடியாது என்று புரிந்து கொள்ளுங்கள். இவர் தலைமையை துறக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். அப்படித்தான் சொல்றேன். ஆகையினால அது எதிர்காலம் இல்லை. ஒண்ணு அடிமையா இருக்கணும், திமுகவுக்கு அடிமையா விட்டா எனக்கு வாழ்வு இல்லை, ஆகையினால என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற சொல்லத்துக்கு தலைமையே தேவையில்லைங்க. உங்களுக்கு என்ன ரெஸ்ட் வேணுங்கிறீங்க? என்ன ரெஸ்ட் வேணும்? என்றைக்காவது மோடி குஜராத்ல சிஎம், பிஎம், 11 வருஷம் பிஎம், 12 வருஷம், 24, 23 வருஷமா என்னைக்கு லீவ் போட்டாரு? லீவ் போட்டாரா? மக்களே என்னை கொஞ்சம் தனிமை கொடுங்கள் கேட்டாரா? கேட்கலைங்க. தாயோடைய இறுதி சடங்கே பாதி ஃபோர்நூன்ல முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஈவினிங்க்கு பிறகு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு டகடகட வந்தாரு. ஈமச்சடங்கு முடிஞ்சாரு, போனாரு, வேலையை பார்த்துட்டாரு, அங்க போய் ரயில திறப்பு விழாவில் கலந்துக்கிட்டாரு. வேற என்ன செய்யணும் உங்களுக்கு? சார், வெளிநாட்டுக்கு போனாலே அதுக்கு தக்கன ஷெடியூல் அமைத்துக் கொள்கிறார். 9 நாள் சாப்பிடாம கூட அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்றாரு. என்ன வேணும் உங்களுக்கு? வக்ஃபோர்டு பத்தி அந்த அமெண்ட்மெண்ட் பில்லு நடக்குது, ராத்திரி 2:30க்கு ஓட்டெடுப்பு நடக்குது, 4:30க்கு பார்லிமெண்ட் விட்டு வெளியில வர்றாரு அமித்ஷா. எங்கேயாவது நான் டயர்ட் ஆயிட்டேன்னு சொன்னாரா? பப்ளிக் லைஃப்ல நான் டயர்ட் ஆயிட்டேன்னு சொன்னாலே நீங்க ரிட்டையர்ட் ஆகணும்னு அர்த்தம் சார். ஒன்ஸ் யூ ஃபீல் யூ ஆர் டயர்ட், இட்ஸ் டைம் யூ ரிட்டையர். திருமாவளவன், நீங்கள் உங்கள் மக்களுக்கு நல்லது செய்யவில்லை, செய்ய வேண்டும் என்று விரும்பியும் நல்லது செய்ய முடியவில்லை என்று தெரிந்தால் தயவு செய்து ரிட்டையர் ஆகுங்க, தொங்கிட்டு இருக்காதீங்க. இதுதான் CTV உங்களுக்கு தர செய்தி.